புரட்சி போராளி, மிகச்சிறந்த தன் சமூக விடுதலைக்காக போராடிய பழனி பாபா அவர்களுடைய இந்த நினைவேந்த நிகழ்ச்சியை நடத்த தமிழகத்திலே ஒரு கட்சிக்கு தான் அந்த அருகதை இருக்கும் என்றால் அந்த அருகதை உள்ள நாம் தமிழர் என்ற இந்த கட்சி இதை நடத்துகிறது என்ற இந்த கூட்டத்திலே உங்களுக்கு முன்பாக நான் ஒரு கிறிஸ்தவனாக இல்லை, ஒரு தமிழனாக நின்பதில் பெருமைப்படுகிறேன். சென்னையிலிருந்து இதற்காகத்தான் வந்தேன். ஒரு காரியம், அன்பு அண்ணன் சீமான் அவருடைய கரத்தை வேகமாக வலுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் எதிராளி எப்படியெல்லாம் இந்த இயக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து இரவெல்லாம் முடித்து பல கோடிகளை செலவு செய்து இப்படிப்பட்ட வலுவாக கட்டியமைக்கப்பட்ட இந்த இயக்கத்தை சிதைக்க நினைக்கிறான். அதை தடுத்து நிறுத்த வேண்டியது இனமான நம் தமிழ் உறவுகளுடைய ஒவ்வொருவரின் கடமை என்பதற்கை நினைவுபடுத்தவும் ஒரு மாபெரும் தலைவன் அஞ்சா நெஞ்சன் அவரை நான் என்னுடைய கிறிஸ்தவர்களுக்காக ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் ஆரம்பித்த போது யாரை முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும் என்ற போது நான் தேடி வாசித்து கேட்ட செய்திகளிலே ஆச்சரியப்படக்கூடியது என்னன்னு தெரியுமா? 2 காரியம் இவரை குறித்து நான் வியந்தது. ஒன்று, சாகும் வரை தான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமுக்கு விரோதம் இல்லாமல் லீக் என்று சொல்லி இஸ்லாமிகளிலே அநேக ஓட்டைகள் இருந்த அந்த லீக்குகளுக்கு மத்தியிலே ஒரே ஒரு தைரியமாக தன்னுடைய இனத்துக்காக எந்த அரசிலும் பாரபட்சம் இல்லாமல் இன்று எப்படி சீமான் யாரிடத்திலுமே பாரபட்சம் இல்லாமல் தைரியமாய் துணிவாய் இந்த மதவாத இயக்கங்களையும் சக்திகளையும் ஆட்சிகளையும் எதிர்த்து நிற்கிறாரோ அந்த துணிச்சலை கற்றுக் கொடுத்து போட ஒரு மாபெரும் தலைவனுக்கு தான் இந்த நாளிலே நிலைவேந்தல் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் கற்றுக் கொடுத்த வழிகள் என்ன? எவனை கண்டு பயப்படாது, எவனிடத்திலுமே சமரசம் செய்து கொள்ளாதே. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஏறின குதிரைகள் பல உண்டு, ஆனாலும் என் கொள்கையை விட்டு ஒரு நாளும் நான் விலகியதில்லை. எதிலுமே சமரசம் இல்லாத மனிதன் அவர். ஒரு வழக்கறிஞராக இருக்கும் போது அவருடைய வாக்கு திறமையை குறித்து நான் அதிகமாய் அவரிடத்திலே நான் விரும்பி கற்றுக்கொண்ட காரியம் உண்டு. எந்த இடத்திலுமே சாதுரியமாய் பேசி தப்பிக்கொள்ள முடியும், எந்த இடத்திலுமே தன்னுடைய வாத திறமையை முன்வைக்க முடியும். அநேகர் அதை பேசி உங்களுக்குள்ளே சொல்லி போனார்கள். அதில் ஒரு மிக முக்கியமான காரியம், தான் ஒரு வெளிநாட்டிலே இருக்கிற தாய் தமிழ் உறவான ஒரு இலங்கை பெண்ணை எடுத்து அவர் வளர்க்கிறார், வளர்ப்பு மகளாக. அவர் ஒரு இந்து பெண்ணை எடுத்து வளர்த்தார். அவர் மனிதனே மிக்கவர். எந்த மதவாதியும் இவெல்லாம் சொல்றான் பாத்தீங்களா, இஸ்லாமியர்கள் மதம் மாற்றுகிறார்கள், கிறிஸ்துவ மதம் மாற்ற இல்ல. பழனி பாபா அவர்கள் கடைசி வரைக்கும் தங்கை புனிதா அவர்களை இந்துவாகவே வைத்திருந்தார் என்றால் என்ன பொய்டா சொல்றீங்க? எந்த பொய்ய சொல்ற? தன் வீட்டில் வந்து தன் சொந்த மகளுக்கு கூட அந்த உரிமையை கொடுக்க இஸ்லாத்திலே அவர் வாழ்ந்து காட்டின ஒரு மனிதனை பாராட்ட நாம் வந்திருக்கிறோம். காலத்தின் கட்டாயம் கருதி இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது, இந்த நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி இவர்கள் உடைந்து விட்டது, ஓடிவிட்டது சொல்றாங்க. இல்லை, இது இன்னும் பல ஆயிரமாக லட்சமாக வருகிற 2026 தேர்தலிலே தமிழ்நாட்டிலே அரியணையிலே செந்தமிழ் சீமான் என்ற ஒரு மகனை நாங்கள் உட்கார வரைக்கும் எவனை போக மாட்டோம். எங்களுக்கு ஜாதி இல்லை, இது மேல் மதம் இல்லை, எல்லோரும் நாம் தமிழர். இந்த கட்சியை செந்தாட்டு கூட்டையிலே உட்காரும் வரைக்கும் கிறிஸ்துவனும் இஸ்லாமியனும் இதோ எங்க மத்தியிலே வந்திருக்கிற அருமை சகோதரன் தலித் என்று இந்த இயக்கங்கள் எல்லாம் இன்று நாம் தமிழை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வருகிற மேடைகளிலே பாருங்கள், தமிழகமே சொன்னா பெரிய கூட்டணி, நீ எல்லாம் கூட்டணி இல்லடா, நீ வெத்து. உண்மையான கூட்டணி அண்ணன் 26 காட்டுவார். நாம் தமிழர், நாமே தமிழ்.